நெக்ஸ்ட் இந்த பாடத்தினுடைய தலைப்பாகிய ஐரோப்பியர்களுடைய வருகை குறித்து பார்க்க போகிறோம். ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படிங்கும்போது அவங்க எந்த வழியில் வந்தாங்க, அப்படி வருவதற்கு யாரெல்லாம் உதவி செஞ்சா, வந்த பிறகு எங்கெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க, எப்படி ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவிற்கும் போர்ச்சுகலுக்கும் இடையில் பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நிலவழியாக பயணம் செஞ்சாங்க. ஆனால் பாருங்கள், 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற இடத்த கைப்பற்றினாங்க. அப்படி கைப்பற்றப்படும் பொழுது இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருந்த நிலவழி மூடப்படுது. துருக்கியர்கள் அத்தோடு விட்டாங்களா அப்படின்னா இல்லை, இன்னும் வட ஆப்பிரிக்காவினுடைய பகுதியில் பால்கன் தீவுகள் இங்கே எல்லாம் நுழையிறாங்க. அப்போ அவங்க துருக்கியர்கள் ஒரு பலம் மிகுந்தவர்களாய் காணப்படும் போது வேறு யாரும் அந்த வழியாக வர முடியாது. ஸோ ஐரோப்பிய நாடுகள் இந்தியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை உண்டானது. ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்க்கும் பொழுது அதில் ரொம்ப ரொம்ப மும்முரமாக கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல இருந்தது யார் அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள். ஏன் அப்படின்னா போர்ச்சுகலுடைய இளவரசர் ஹென்றி, அவருக்கு பேரே மாலுமி ஹென்றி, ஒரு சாகச வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடையவர். மக்களும் சாகச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார், ஊக்குவிக்கவும் செய்தார். ஸோ இளவரசர் ஹென்றிக்கு பேரே மாலுமி ஹென்றி. 1487 பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனை வரைக்கும் வந்துட்டார். அவர் ஒரு போர்ச்சுகல் மாலுமி. அவருக்கு உதவி செய்தது யார் அப்படின்னு சொன்னால் மன்னர் 2ஆம் ஜான் அவர்கள் பார்த்தலோமியா டயஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் உதவியோடு தான் அவர் தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனை வரைக்கும் வந்துட்டார். ஆனால் முதல்ல இந்தியாவில் வந்தவர் யார் அப்படின்னா வாஸ்கோ ட காமா. அவர் தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனைக்கு வந்தார். பிறகு மொசாம்பிக் என்ற நாட்டுக்கு போனார். அந்த இடத்துல அவர் இருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து போன ஒரு மாலுமி அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கிபி 1498 அவர் கள்ளிக்கோட்டையை வந்தடைவதற்கு உதவி செய்தார். கேரளாவில் உள்ள கள்ளிக்கோட்டைக்கு முதல்ல வராரு. வரும்பொழுது அவருக்கு அங்கிருந்த மன்னர் சாமரின் வந்து சாமரம் வீசி வாங்கய்யா வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் ஏண்டா அவரை வரவேச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார். வாஸ்கோ ட காமாவை தொடர்ந்து வந்த பயணி யார் அப்படின்னா அவரும் போர்த்துகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல். இவர் கிபி 1500 வந்தார். அவர் வந்த வழியும் வாஸ்கோ ட காமாவினுடைய வழி தான். அவர் வரும்போது சும்மா வரல, அவர் கூட ஒரு 13 கப்பல்களையும் அந்த கப்பல்களில் சில 100 வீரர்களையும் அழைத்து கொண்டு வந்தார். அவர் சென்ற இடமும் கள்ளிக்கோட்டையே. வாஸ்கோ ட காமா 1498 வந்தார், வந்துட்டு போயிட்டார். ரெண்டாவது மறுபடியுமாக செகண்ட் டைம் கிபி 1501 20 கப்பல்களோடு கூட வந்தார். முதல்ல கண்ணனூரில் போர்த்துகீசியர்கள் வர்த்தக மையத்தை உண்டாக்கினர். அதைத் தொடர்ந்து கள்ளிக்கோட்டை, கொச்சின் போன்ற இடங்களில் அவர்கள் வர்த்தக மையத்தை உண்டாக்கினர். இப்போ தான் சாமரின் உணர்றார், ஐயோ இவங்க வர்த்தக மையத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம நாட்டு மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போர்த்துகீசியர்கள்கிட்ட அவர் போருக்கு போகிறார். பாவம், போர்த்துகீசியர்கள் சில பல வீரர்கள் வந்திருந்தாங்க, அவங்களே இவங்களை வெற்றிக்கொள்வதற்கு போதுமானவர்களாக இருந்தார்கள். சாமரின் தோற்று போனார். முதல்ல போர்த்துகீசியர்கள் கொச்சினில் தலைநகரமாக கொண்டு அந்த வர்த்தக மையத்தை நிர்வகித்து வந்தனர். கிபி 1524 3வது முறையும் வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு பயணம் செய்து வந்தார். அந்த வேளையிலே அவர் நோயால் தாக்கப்பட்டு 1524 கொச்சியிலே மரணித்தார். சரி, வாஸ்கோ ட காமா தான் கடல்வழி பயணம் போர்த்துகீசியர்கள் வருவதற்கு காரணமாக இருந்தவர். அடுத்து அவர் காரணமாக இருந்தாலும் இந்தியாவில் வர்த்தக மையம் சிறப்பாக இயங்கப்படுவதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1505 1509 வரைக்கும் போர்த்துகீசிய வணிக மையங்களுக்கு எல்லாம் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிரான்சிஸ்கோ டி அல்மேடா தான் காரணம். இவர் இந்தியாவினுடைய போர்த்துகீசிய பகுதிகளுக்கு முதல் ஆளுநர் ஆவார், பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இவருடைய நோக்கம் கப்பற்படையை பலமாக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இவர் பின்பற்றின கொள்கை நீல நீர் கொள்கை. அப்போ அந்த கடல்வெளி வர்த்தகத்திலே அந்த நேரத்தில் இந்திய பெருங்கடலில் அரேபியர்கள் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கினார்கள். ஸோ இதை முதலில் தகர்க்க வேண்டும் என்று பிரான்சிஸ்கோ டி அல்மேடா ஆசைப்பட்டார். என்னடா அரேபியர்கள் வர்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை தகர்த்துட்டு நம்ம வணிகம் கொடிகட்டி பறக்கணும்னு ஆசைப்பட்டார். இது
அவங்களுக்கு எதிராக அவர் செயல்பட ஆரம்பித்தது துருக்கி நாட்டுக்கும் எகிப்து நாட்டுக்கும் எதிராக அமைந்து விட்டது. துருக்கிக்கும் எகிப்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் இருந்த குஜராத் மற்றும் பிஜப்பூரினுடைய சுல்தான்கள் அவர்களுக்கு உதவி புரிந்தனர். இப்போ சாவல் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்கு, கடற்போர் நடக்கு. அந்த போரில் போர்த்துகீசிய படை தோற்று போயிடும். அதாவது பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவினுடைய படை தோற்று போகிறது. பரிதாபமாக அந்த இடத்தில் பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவினுடைய மகன் கொல்லப்பட்டார். அடுத்து டையூவில் மறுபடியும் போர் நடக்குது. இந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் படையை பிரான்சிஸ்கோ டி அல்மேடா வெற்றி பெற்று விட்டார். கிபி 1509 பிரான்சிஸ்கோ டி அல்மேடா தலைமையில் போர்த்துகீசியர்கள் சொல்கிறாங்க, ஆசியாவில் கடற்படை மேலாண்மை நாங்கள் தான் நிர்வகிப்போம், கடற்படை மேலாண்மை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அடுத்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவுக்கு பிறகு 1509 1515 வரைக்கும் அல்போன்சா டி அல்புகர்க் என்பவர் ஆளுநராக காணப்பட்டார். இவர் தான் உண்மையிலேயே போர்த்துகீசிய அதிகாரத்தை இந்தியாவில் நிறுவனவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 1510 பிஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றுகின்றார். 1513 பாரசீக வளைகுடாவிலே இருந்த ஆம்ஸ் துறைமுகத்தில் இருந்த அதிகாரத்தை இன்னும் அதிகமாக விரிவாக்குகின்றார். அடுத்து இவர்கிட்ட இருந்த சில குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, போர்த்துகீசியர்கள் இந்திய பெண்களுடன் திருமணம் செய்யலாம் என்று அங்கீகாரம் வழங்கினார். விஜயநகர பேரரசு கூட நட்போடு அவர் பழகினார். இதுதான் அல்போன்சா டி அல்புகர்க் குறித்து நாம் காண்கின்ற குறிப்புகள். அதுக்கு அடுத்து அல்போன்சா டி அல்புகர்க்கு அடுத்து வந்தவர் யார் ஆளுநரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நினோ டி குன்கா. 1529 1538 வரையிலும் ஆளுநராக காணப்படுகின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா போனது 1509 1515 வரைக்கும் இடைப்பட்ட கேப் நமக்கு கொடுக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வரிக்கும் இடையிலேயே ஏகப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும், ஏகப்பட்ட வருஷங்கள் போயிருக்கும். ஓவராலாக பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது சுருக்கி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அல்போன்சா டி அல்புகர்க் அவருக்கு பின்னாடி நினோ டி குன்கா வாராரு. 1529 1538 வரையிலும் ஆளுநராக காணப்பட்டார். இவர் 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். 1534 பசீன் அப்படிங்கிற இடத்தை குஜராத் பகதூர் ஷாவிட்ட இருந்து கைப்பற்றுகின்றார். 1537 டையூவை கைப்பற்றுறார். அதுக்கடுத்து குஜராத்தினுடைய உள்ளூர் தலைவர்கள்கிட்ட இருந்த டாமனை அவங்ககிட்ட இருந்து அவர் கைப்பற்றி எடுக்கிறார். அதற்கடுத்து 1548 சால்செட் என்ற பகுதியை ஆக்கிரமிக்கின்றார். ஓவராலாக போர்த்துகீசியர்கள் அவங்கள குறித்து பார்க்கும்போது 16வது நூற்றாண்டில் மேற்கு கடற்கரை பகுதியில் அவங்க கையில் இருந்த பகுதிகள் கோவா, டையூ, டாமன், சால்செட், பசின், சவுல், பம்பாய் இது எல்லாம் மேற்கு கடற்கரை பகுதியில் போர்த்துகீசியர்களுடைய வசம் இருந்தது. வங்காள கடற்கரையிலே ஹூக்லி அவர்களுடைய கையில் இருந்துச்சு. சென்னை கடற்கரையிலே சாந்தம் அவர்களுடைய கையில் இருந்துச்சு. அடுத்து போர்த்துகீசியர்களை குறித்து பார்க்கணும்னா புகையிலை சாகுபடியை நம்முடைய தேசத்தில் அறிமுகம் செய்தது அவங்க தான். கத்தோலிக்க கிறிஸ்தவம் இந்தியாவுடைய மேற்கு கிழக்கு கடற்கரை ஓரங்களில் வளர்ச்சி அடைவதற்கு போர்த்துகீசியர்கள் தான் காரணம். 1556 போர்த்துகீசியர்கள் கோவாவில் ஒரு அச்சு இயந்திரத்தை முதலாக நிறுவுகின்றார்கள். இதனால் ஐரோப்பிய எழுத்தாளர் இதன் உதவி கொண்டு இந்திய மருத்துவ தாவரங்கள் என்கின்ற புத்தகத்தை எழுதினார். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா 17வது நூற்றாண்டில் டச்சினுடைய அதிகாரம் கைவங்க ஆரம்பிக்கிறது. போர்த்துகீசியர்களை தாண்டி டச்சு உயர ஆரம்பிக்கின்றது. 1739 பார்க்கும் போனால் போர்த்துகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் தவிர வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. எல்லாமே டச்சுக்காரர்கள் வசம் போயிற்று. சரி, இனி டச்சுக்காரர்களை குறித்து பார்ப்போம். போர்த்துகீசியர்களை தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்கு வந்தது யார் அப்படின்னு சொன்னால் டச்சுக்காரர்கள். 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி வர்த்தகத்துக்காக உண்டாக்கப்பட்டது. இது அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. பின்னாளிலே இவருடைய வர்த்தக மையமாக மசுலிப்பட்டினம் காணப்பட்டது. கிபி 1605 இந்தோனேசியாவிலிருந்து அம்பாயினா அப்படிங்கிற தீவினை டச்சுக்காரர்கள் கைப்பற்றுகிறார்கள். நாகப்பட்டினத்தை போர்த்துகீசியர்களுடைய கையிலிருந்து அவங்க கைப்பற்றுறாங்க. இதனால் தென்னிந்தியாவில் வலிமை பெற்றதாக டச்சுக்காரர்கள் மாறுகின்றார்கள்.
1690ஆம் ஆண்டு அதுவரையிலும் டச்சுக்காரர்களுடைய தலைமையிடமாக பழவேற்காடு தான் இருந்துச்சு. 1690 பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு தங்களுடைய தலைநகரை மாற்றிக்கொள்கின்றார்கள். இவருடைய வர்த்தக பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக நறுமணப் பொருட்கள், கருப்பு மிளகு. இதுதான் அந்த வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையாக அவர்கள் கையில் இருந்துச்சு. இதுபோக பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி, இது எல்லாம் இவங்க வர்த்தகம் பண்ணாங்க. இவருடைய வர்த்தக மையங்களாக காணப்பட்டது பழவேற்காடு, சூரத், சின்சுரா, பாட்னா, காசிம் பஜார், நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் ஆகும். 17வது நூற்றாண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி டச்சுக்காரர்களுக்கும் சரி, போர்த்துகீசியர்களுக்கும் சரி ஒரு தலைவலியாக மாறியது. இது எல்லாத்துக்கும் மேலே அச்சாரம் வச்ச மாதிரி 1623 இந்த டச்சுக்காரர்கள் இந்தோனேசியாவில் அம்பாயனா தீவை கைப்பற்றினாங்க பாருங்கள். அங்கே ஒரு 10 ஆங்கிலேய வியாபாரிகளையும் ஒரு 9 ஜப்பானியர்களையும் கொலை பண்ணிவிட்டான். அப்போ இது பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. இதற்கு பிறகு டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பலவிதமான போர்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. 1759ஆம் ஆண்டு பெட்ரா போர் நடக்கிறது. பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள். 1623 அம்பாயனா படுகொலை நடக்கிறது. அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருப்பது 1759 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை வெற்றி கொண்டார்கள். படிப்படியாக அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கிறது, டச்சு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கிறது. கடைசியாக 1795ஆம் ஆண்டு டச்சு முழுவதுமாக வீழ்ச்சியடைந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டச்சுக்காரர்கள் அப்படின்னா 1502ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்கள்ட்ட இருந்து அவங்க பழவேற்காட்டை மீட்டுக்கொள்கிறார்கள். போர்த்துகீசியர்களால் டச்சுக்காரர்கள்ட்ட தாக்கு பிடிக்க முடியலை. 1613 பழவேற்காட்டை கெல்ட்ரியா அப்படிங்கிற கோட்டையை கட்டுறாங்க. ஒரு காலத்தில் அதுதான் டச்சுவினுடைய அதிகார மையமாக காணப்பட்டது. கெல்ட்ரியா கோட்டை தான் டச்சுக்காரர்களுக்கு அதிகார மையமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. பழவேற்காட்டை குறித்து நம்ம பார்க்கணும்னா, மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த பழவேற்காட்டிலிருந்து வைரம் ஏற்றுமதி செய்யப்பட்டலாம். இவர்கள் கைப்பற்றிய பகுதிகள் மற்றும் கோட்டைகளை பார்த்தோம் என்றால் நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம், இது எல்லாம் இவங்க கைப்பற்றின கோட்டைகள் மற்றும் பகுதிகள் ஆகும். இனி அடுத்து ஆங்கிலேயர்களை குறித்து பார்ப்போம். 1600 டிசம்பர் 31ஆம் நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு தான் இங்கிலாந்தினுடைய மகாராணி எலிசபெத் கிழக்கிந்திய வர்த்தகத்துக்காக ஆங்கிலேயர்களுக்கு, லண்டன் வர்த்தகர்களுக்கும் இன்னும் கவர்னருக்கும் இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தனார். அந்த நிறுவனத்தில் ஒரு கவர்னரும் 24 இயக்குநர்களும் இருந்தாங்க. 1608ஆம் ஆண்டு, அதாவது அனுமதி கொடுத்து 8 வருஷம் கழித்து, ஜகாங்கீர் அரசாட்சி செய்கின்ற அரசவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயர் சலுகை பெறுவதற்காக வந்தார். அவர் கேட்டது, ஜகாங்கீர்கிட்ட எனக்கு சூரத்தில் வணிக மையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சார். பட் போர்த்துகீசியர்கள் ஜகாங்கீருக்கு ப்ரெஷர் கொடுத்தனர். அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சூரத்தில் வணிக மையம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படலை. வில்லியம் ஹாக்கின்ஸ் ஏமாற்றத்தோடு திரும்பினார். ஆனால் பாருங்கள், சூரத் அருகே ஒரு கடற்போர் ஏற்பட்டது. அதில் ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் போர்த்துகீசியர்களை வெற்றி கொண்டார். போர்த்துகீசியர் தோற்று போனாங்க. இது ஜகாங்கீருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ சூரத்தில் வணிகம் செய்வதற்கு 1613ஆம் ஆண்டு அவர் அனுமதி கொடுத்தார். முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு ஆரம்ப தலைமையிடம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரத் தான் தலைமையிடம். 1614ஆம் ஆண்டு கேப்டன் நிக்கோலஸ் டவுன் அப்படிங்கிறவர் மறுபடியும் போர்த்துகீசியரை வெற்றி கொள்கிறார். ஸோ முகலாயர் அரசவையில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கின்றது. 1615ஆம் ஆண்டு அந்த அரசவைக்கு தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் இந்தியாவிற்கு வரார். அவர் 3 வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்து போகும்போது வணிக உரிமையை பெற்றுக்கொண்டார். அவர் எந்தெந்த இடத்துலலாம் வணிக மையங்களை உருவாக்கினார்னா, ஆக்ரா, அகமதாபாத், புரோச், இந்த இடங்கள்லாம் வணிக மையங்களை உருவாக்கினார். ஆங்கிலேயர்களுடைய முதல் வணிக மையம் அப்படின்னு சொன்னால் அது மசிலிப்பட்டினம் தான். இது கோல்கொண்டாவினுடைய முக்கிய துறைமுகம். 1611 முதல் அது ஆங்கிலேயர்களுடைய கைகளில் வந்தது. அடுத்து ஒவ்வொரு இடமா ஆங்கிலேயர்கள் எப்படி குத்தகைக்கு பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ். 1639ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வர்த்தகர் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர்கிட்டமிருந்து
மெட்ராஸை குத்தகைக்கு வாங்கினார். அது ஒரு புகழ்பெற்ற வணிக மையமாக மாறியது. இந்த சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையை உண்டாக்குனாங்க. இதுதான் முதல் கோட்டை, ஆங்கிலேயர்கள் உருவாக்கின முதல் கோட்டை. இது கிழக்கு பகுதியினுடைய தலைமையிடமாக விளங்கியது. இப்போது சென்னை எப்படி அவங்க கையில் வந்துன்னு தெரிஞ்சிருக்கோம். பம்பாய் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் வந்து போர்ச்சுகல் இளவரசி கேத்ரினை கல்யாணம் பண்ணார். எங்கேயோ கல்யாணம் நடக்குது. ஆனால் அதுக்கு திருமண சீர் எது தெரியுமா? பம்பாயை தான் திருமண சீராக கொடுத்தாங்க. இந்த திருமண சீரை பெற்றுக்கொண்ட ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து 1668ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, நான் ஒரு வருஷத்துக்கு 10 பவுண்டு தாரேன், குத்தகைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி பம்பாயை ஆங்கில அரசிடமிருந்து 1690 சுதானுதி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சர்னாக் என்பவர் வர்த்தக மையத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்து 1698 இந்த சுதானுதி, காளிகட்டம், கோவிந்த்பூர் இந்த இடங்களிலெல்லாம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஜமீன்தாரி முறையை பெற்றுக்கொண்டது. பிற்காலத்தில் இந்த சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்த்பூர் இடங்கள் தான் கல்கத்தாவாக மாறுது. 1696ஆம் ஆண்டு சுதாநதியில் வலுவான கோட்டை ஒன்றை அமைக்கிறார்கள். இந்த கோட்டை தான் பிற்காலத்தில் 1700 வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 1757 பிளாசி போரும், 1764 பக்சார் போரும் நடக்குது. இதற்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறிட்டு 1858 வரையிலும் இந்தியா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே போயிட்டு 1858க்கு பிறகு நேரடியாக ஆங்கில அரசுக்கு கீழாக இந்தியா கொண்டு வரப்பட்டது. சரி, இனிமேல் டேனியர்களை குறித்து பார்க்கணுன்னா, டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள் டேனியர்கள். அதனுடைய ராஜா 4வது கிறிஸ்டியன் 1616ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒன்று உண்டாக்குறார். இது 1620 தரங்கம்பாடியில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடியில் குடியேற்றங்களை அமைக்குது. அவங்க தரங்கம்பாடியை டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. அங்கே கோட்டையும் கூட இருக்குது. 1676 செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல, அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளத்தில், அங்கேயும் குடியேற்றங்களை அமைத்தாங்க. அவர்களுடைய இந்திய தலைமையிடமாக இருந்தது வங்காளத்தில் உள்ள இந்த செராம்பூர் தான். இவர்களுடைய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய வர்த்தக மையங்களை பலப்படுத்துறதுக்கு அவங்க தவறிட்டாங்க. ஸோ 1845 ஆங்கில அரசிடம் மொத்தமாக அவருடைய குடியேற்றங்களை எல்லாம் விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. இவருடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சீகன் பால்க் என்பவரை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை உண்டாக்கினார். இது இந்தியாவில் பயங்கரமான மாற்றங்களை உண்டு பண்ணியது. நெக்ஸ்ட் நம்ம பிரெஞ்சுக்காரர்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தவர்களில் ஐரோப்பிய கண்டத்தில் இருந்தவங்களே கடைசியாக வந்தது யார் அப்படின்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் தான், பிரெஞ்சுக்காரர்கள் தான். இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியானது 1664ஆம் ஆண்டு பிரெஞ்சு மன்னர் 14ஆம் லூயினுடைய அமைச்சர் கால்பர்ட் என்பவரால் துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு குழு பிரான்காய்ஸ் கரோன் என்பவர் தலைமையில் இந்தியாவிற்கு வந்தது. அவர்கள் முதலில் சூரத்தில் வணிக மையத்தை உண்டாக்கினார்கள். பிறகு மார்காரா அப்படிங்கிறவர் 1669ஆம் ஆண்டு கோல்கண்டாவினுடைய சுல்தான் அவருடைய அனுமதியை பெற்று மசூலிப்பட்டினத்திலே வணிக மையத்தை உண்டாக்கினார். 1673 பிஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடியிடம் ஒரு மானியமாக மார்ட்டின் என்பவர் ஒரு பாண்டிச்சேரியிலே குடியேற்றத்தை உண்டாக்கினார். அதாவது ஷெர்கான் லோடிகிட்ட தான் இருந்துச்சு அந்த இடம். அந்த இடத்தை மார்ட்டின் என்பவர் வாங்கி பாண்டிச்சேரியில் தங்களுடைய பிரெஞ்சு குடியேற்றத்தை உண்டாக்கினார். அது ரொம்ப முக்கியமான இடம், இந்தியாவில் வளமையான இடம். அந்த பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கோட்டையானது பிரான்காய்ஸ் மார்ட்டினால் கட்டப்பட்டது. 1673 அதே வருஷம், அதாவது ஷெர்கான் லோடியில் வாங்கின அதே வருஷம், முகலாய ஆளுநர் ஷெயிஸ்டகான்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கல்கத்தாவுக்கு பக்கத்தில் சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு நகரை பிரெஞ்சுக்காரர்கள் உண்டாக்கினார்கள். இதுபோக அவர்களிடத்தில் பல வர்த்தக மையங்கள் இருந்தன. குறிப்பாக கடலோர வர்த்தக மையங்கள் அப்படின்னு சொன்னால் மாகி, காரைக்கால், பாலசோர், காசிம் பஜார். 1742ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆளுநராக ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே என்பவர் நியமிக்கப்பட்டார். அவர் பிரெஞ்சுக்காரர்களை இந்தியாவில் ஒரு அதிகார பலம் மிக்கவர்களாக மாற்றினார். 2வது ஆளுநர் டுமாஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார். இப்போ ஸ்வீடன் நாடு பார்க்குது,
டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிலாம் இந்தியாவில் நல்லா ரன் ஆகுது, நம்மளும் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை ஜோதன்பர்க் என்பவர் தொடங்கினார். சரி, இது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கான்செப்ட். முடிவுரை: ஆங்கிலேயர்கள் தொடர்ச்சியான வெற்றியை பெற்றுக்கொண்டிருந்தபடியினால் போர்த்துகீசியர்களும் டச்சுக்காரர்களும் வெளியேற வேண்டிய அவசியம் உண்டானது. அடுத்து, இவர்கள் வெளியே போன பிறகு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வர்த்தகத்தையும் அரசியல்லையும் போட்டி உண்டானது. பிரெஞ்சுக்காரர்களுக்கு என்ன டிராபேக் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வர்த்தகம் செய்வதை புறக்கணித்தனர். வியாபாரத்தில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை. அவங்க இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போர் புரிவதில் தான் கவனம் செலுத்தினார்கள். ஆங்கிலேயர் கூட 3 கர்நாடக போரில் ஈடுபட்டாங்க. இது பிரான்ஸை நலிவடை செய்தது. ஆனால் அதே நேரம் அந்த தோல்விகளால் பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வி அடைய 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 ஆங்கிலேயர்களுடைய பிராந்தியம் விரிவாக்கம் அடைய ஆரம்பித்தது. இந்த ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வணிக ரீதியான போட்டி மனப்பான்மை, 2வது உயர்ந்த தியாக உள்ளம், 3வது அவர்களுடைய அரசினுடைய ஆதரவு, 4வது மிக பலமான கடற்படை, 5வது அவர்களுடைய தேசியத்தன்மை, தேசிய உணர்வு, 6வது ஐரோப்பாவில் ஏற்கனவே அவங்க அதிகாரமிக்கவர்களாக விளங்கியது. இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. நன்றி. இன்னொரு பாடத்தில் மறுபடியும் சந்திப்போம்.